ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் சொல்கிற கண்டென்ட் எல்லாம் நான் படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட் ஜூலை 12 க்ளோஸ் ஆனது. S&P 500 0.95% இன்க்ரீஸ் ஆகி 5615.35 க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.6% இன்க்ரீஸ் ஆகி 18,398.45 க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.6% இன்க்ரீஸ் ஆகி 40,090 க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் ஏடிஆர் 20.40 க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ ஏடிஆர் 29.18 க்ளோஸ் ஆகிருக்கு, மைனஸ் 0.5% க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 60.44 ப்ளஸ் 0.20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 6.720 ப்ளஸ் 0.16% க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 79.59 நியர்லி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் நியூஸ் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா, மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18, எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். டுன்வால் மோட்டார்ஸ் ஐபிஓ இன்றைக்கி ஜூலை 15 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது ஜூலை 18. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹59 பர் ஷேர். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பை பண்ணணும். அண்ட் தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். டிமார்ட்டோட Q1 ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 18.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் வந்து 8.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூலை 15 டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸ்: டுன்கான் இன்ஜினியரிங் 3.50 per share, Shriram Silk ₹4 per share, NDR Auto Components ₹3.75 per share, KPR Mill 2.50 per share, Rane Brake Lining ₹30 per share, Alembic Pharma ₹11 per share. கீ ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ் வீக் என்னென்ன கவனிக்கணும் இந்த வீக்லன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் நிஃப்டி 50யோட கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், LTI மைண்ட்ரி, JSW ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், விப்ரோ, கொட்டக் மஹிந்திரா பேங்க், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன். நிஃப்டி 50யில் உள்ள ஸ்டாக்ஸ் இந்த வீக் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதை தவிர ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ், HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஞ்சல் ஒன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஸ்பைஸ் ஜெட், ஆதித்யா பிர்லா மணி, L&T ஃபைனான்ஸ், ஹேவல்ஸ் இந்தியா, L&T டெக்னாலஜி சர்வீஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், பாலிகேப், டாடா டெக்னாலஜிஸ், ஐசிஐசிஐ லபார்ட், ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, 197 கம்யூனிகேஷன், பேடிஎம், PVR ஐனாக்ஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பூனாவாலா ஃபின்கார்ப், அண்ட் தென் RBL பேங்க் அண்ட் எஸ் பேங்க். சைனாவோட ஜிடிபி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, ரீட்டைல் சேல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டுடே இன்னைக்கு ஜூலை 15 ரிலீஸ் ஆகுது டேட்டாலாம். யூஎஸ் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா அண்ட் யூரோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட்டா மே மந்த்துக்கானது இந்த ஜூலை 16 ரிலீஸ் ஆகுது. டொமஸ்டிக் அதாவது இந்தியாவோட WPI இன்ஃப்ளேஷன், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஜூலை 15, ஜூன் மந்தோடது ஜூலை 15 இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஜூலை 19. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பாலிசி மீட்டிங், ஃபெட்ரல் ரிசர்வ் சேர்மன் ஜெரம் போல் ஸ்பீச் எல்லாமே ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. 94% சான்ஸ் இருக்கும் செப்டம்பரில் ரேட் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. யூகே இன்ஃப்ளேஷன் ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மேயோடது ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. அண்ட் தென் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா ஜூலை 19 ரிலீஸ் ஆகுது. ஜப்பான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஜூலை 18 இன்ஃப்ளேஷன் ஜூலை 19 ஃபார் ஜூன் மந்த் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஜூலை 15 Q1 ரிசல்ட் தர சில ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸ், HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஞ்சல் ஒன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹட்சன் அக்ரோ, ஸ்டைலனிக்ஸ் அண்ட் ஸ்பைஸ் ஜெட்.
நிஃப்டி யூனியன் பட்ஜெட் வர வரைக்கும் அப்வர்டில் தான் மெயின்டைன் ஆகும்னு ஜிகர் பட்டேல் ஃப்ரம் சீனியர் மேனேஜர் ஈக்விட்டி ரிசர்ச் அட் ஆனந்த் ரத்தி சொல்லியிருக்காங்க. த்ரீ கால்ஸ் கொடுத்துருக்காங்க பை பண்ணுறதுக்கு ஃபார் ஷார்ட் டேர்மில். எம்ஆர்பிஎல் டார்கெட் 270, ஹிக்கல் டார்கெட் 425, பிர்லாசாஃப்ட் டார்கெட் 780. எஃப்ஐ வந்து இந்த ஜூலை மந்த் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் மட்டும் 15,352 crore ஈக்விட்டிஸில் இன்ஃப்ளோ ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லோ யூஎஸ் ஃபெட்ரல் ரேட் கட் ஆகுன்ற ஒரு இது, அண்ட் தென் ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஆன் மண்டே. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி டார்கெட் 250, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 265. பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ் டார்கெட் 6,135, அண்ட் தென் அதுக்கு மேலே மெயின்டைன் ஆச்சுன்னா 6,400. ஐஎஃப்சிஐ டார்கெட் 75 அண்ட் தென் 78. ஏஞ்சல் ஒன் வந்து த்ரிவேணி இன்ஜினியரிங் டார்கெட் 475. ஐநாக்ஸ் விண்ட் டார்கெட் 200. இர்கான் இன்டர்நேஷ்னல் டார்கெட் 356 and then 375. Axis Securities. ஹிக்கல் டார்கெட் 425. ஆனந்த் ரத்தி. பொனான்சா போர்ட்ஃபோலியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விப்ரோ டார்கெட் 610, இந்தியன் பேங்க் பை டார்கெட் 600, பிர்லா சாஃப்ட்டுக்கு பை டார்கெட் 800, ஐஆர்எஃப்சிக்கு பை டார்கெட் 230 rupees per share. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி வந்து ரிசல்ட் டிக்ளேர் Q1 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓவர் 30% க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். அண்ட் தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்திங்கன்னா 30.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 1.61% இருந்திருக்கு. அதாவது 2024 அந்த 2023-24 1.61% இருந்திருக்கு. பட் இந்த இதில் 0.95%, ஸோ கம்மியாக இருக்குது நான் பெர்ஃபார்மிங் அசட். அதில் 5 பைசா கேபிட்டல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Q1 ரிசல்ட் 39% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 20 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 49% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் இந்த குவார்ட்டரில் 2.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 1.8%. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1.8%, இப்போ 2.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஜூலை 15 ஃபோக்கஸில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ்: ஐஆர்இடிஏ, ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், HCL டெக் 5 பைசா, ஐநாக்ஸ் விண்ட், அவென்யூ சூப்பர் மார்க்கெட். ஐஆர்டிஏ, HCL டெக், அவென்யூ சூப்பர் மார்க்கெட்னால் நம்ம ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் 5 பைசா இன்க்ளூட் 5 பைசா. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், ஐநாக்ஸ் விண்டு ஸ்டாக் அவுட் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ். ஸோ அதுவும் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருக்குது. இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்கிற தகவல்லாம் வேணும்னா, இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.